அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்கள் சித்து செய்து விளையாடும் மனத்தை தெய்வமாக கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்களில் 18 பேர் தொகுக்கப்பட்டு 11 சித்தர் என குறிப்பிடப்பட்டனர். அவர்களில் ஒருவர் குதம்பை சித்தர். மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி என்று கூறியுள்ளார். இந்த பாடலின் விளக்கம்: கபால தேன் எனும் மூலையில் சுரக்கும் அமிர்தத்தை உண்டவர்களுக்கு வேறு நீர் திரவங்கள் தேவையில்லை என்று கூறுகிறார். குதம்பை சித்தர் தன்னுடைய 16வது வயதில் அவர் ஒரு சித்தரை சந்தித்தார். குதம்பாய், நீ சாதாரண மனிதனல்ல, ஞானம் பெற்று மனித குலத்துக்கு நல்ல கருத்துக்களை போதிக்க பிறந்தவன். உன்னுடைய தாய் உன் மீது இருக்கும் பாசத்தின் மேலிட்டால் உன் இல்லற வாழ்வுக்கு துணையாய் பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அது நடக்காது. காரணம், நீ உன்னுடைய முற்பிறவியில் இறைவனை காண வேண்டும் என்பதற்காக அடர்வனம் ஒன்றில் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து நெடுதவம் இருந்தாய். ஆனால் உன் முற்பிறவியில் விதி தடுத்துவிட்டது. விதி குறித்தபடி உன் ஆயுள் முடியும் நாள் வந்தது. அன்று அடித்த பெரிய புயலில் நீ தவமிருந்த மரம் உன்மேல் சாய்ந்தது. உன் ஆயுளும் முடிந்தது. நீ முற்பிறவியில் விட்ட தவத்தை இந்த பிறவியில் தொடரப்போகிறாய். என் ஞான உபதேசத்தை செவிமடித்து கேட்டுக்கொள் என்று கூறி குதம்பை சித்தருக்கு ஞான உபதேசமும் செய்தார். கவனத்துடன் உபதேசம் கேட்ட குதம்பை சித்தர் அந்த சித்தரின் கால்களில் விழுந்து வணங்கினார். இன்று முதல் நீ குதம்பை சித்தர் என அழைக்கப்படுவாய் என ஆசி வழங்கி மறைந்தார். துறவரத்தை விட இல்லறமே மேலானது. உன்னை பெற்று வளர்த்து அழகு பார்ப்பதில்தானே எனக்கு மகிழ்ச்சி. இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் பயனாக நீ பெறும் மழலையால் நீயும் உன் மனைவியும் மகிழ்வது போல் நானும் மகிழ்வேன். இந்த இன்பம் துறவரத்தில் கிடைக்காது மகனே. என் ஆசையை நிறைவேற்றி கொடு என்றார் கண்ணீர் மல்க தாயார். தாயின் கண்ணீர் குதம்பை சித்தரின் மனதை இலக செய்யவில்லை. முற்பிறவியில் தவறவிட்ட ஞான வாழ்வை இப்பிறவியில் அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணமே அந்த சித்தரின் உபதேசத்தை கேட்டதிலிருந்து அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. நள்ளிரவில் அம்மா அறியாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். நில ஒளி பால் மழை போல் பொழிந்து கொண்டிருந்தது. மனமெல்லாம் சிவசிந்தனை மட்டுமே நிறைந்திருக்க அடர் வனத்துக்குள் புகுந்து நடந்தார். ஓரிடத்தில் களைப்புடன் சற்றே நின்றார். முற்பிறவியில் அவர் மீது சாய்ந்த மரத்தின் வேறுண்டு அங்கிருந்தது. அதை அறியாத குதம்பை சித்தர் பக்கத்திலிருந்த பேயத்தி மரத்தை நோட்டமிட்டார். அங்கு ஒரு பெரிய பொந்து இருந்தது. ஒருவேளை தன் அம்மா தன்னை தேடி காட்டுக்குள் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற எச்சரிக்கை உணர்வுடன் அந்த பொந்துக்குள் புகுந்து கொண்டார். தவம் ஏற்ற தொடங்கினார். 5 எழுத்து மந்திரத்தை மனம் ஜபிக்க சிவனூறு மட்டுமே அவரின் சிந்தையெல்லாம் நிறைய தவம், நீண்ட நெடுந்தவம். இறைவா, என்னை ஆட்கொள் என்று ஜபித்தார். ஆண்டுகள் பல கழிந்தன. அவரின் நெடுந்தவத்தில் ஒரு பௌர்ணமி இரவில் அசரீரி ஒன்று ஒலித்தது. குதம்பாய், உன்னை யாம் இப்போது அழைப்பதாக இல்லை. பூலோகத்துக்கு உன்னால் நிறைய நன்மைகள் நடக்க இருக்கின்றன. இப்போது நீ தவம் செய்யும் இந்த விந்திய மலைப்பகுதியில் யானைகள் ஏராளம் உள்ளன. யானைகளுக்கு மந்திரங்களை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. இப்போது உனக்கு மழை பெய்வதற்கு உரிய வருண மந்திரத்தை உபதேசிக்கிறேன். இங்குள்ள யானைகளின் செவிகளில் கேட்கும்படி அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய். அவற்றின் பிளிரல் ஓசையில் அந்த மந்திரங்கள் எதிரொலிக்கும். அப்போது பூமியில் அமுத தாரைகள் வழியும். அம்மழையால் உலகம் செழிக்கும். சிறிது நேரத்தில் குதம்பை சித்தருக்கு வருண மந்திரம் உபதேசித்தது அசரீரி. குதம்பை சித்தர் அந்த மந்திரத்தை கவனத்துடன் உள்வாங்கி தொடர்ந்து உச்சாடனம் செய்ய தொடங்கினார். மழை பொழிந்தது. காடு கரைகள் செழித்தன. எல்லா உயிர்களும் மழை ஈரம் கண்டு இன்புற்றன. இன்றும் வாசி யோகம் பயின்றவர்கள் குதம்பை சித்தரை மானசீக குருவாக ஏற்று மழை வரம் வேண்டினால் தப்பாது மழை பெய்யும் என்பது ஒரு நம்பிக்கை. இதுவே குதம்பை சித்தரின் வரலாறு. இவர் சித்தியடைந்த மாயவரத்துக்கு ஒரு முறை சென்று குதம்பை சித்தரின் சித்தியை அனைவரும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.